தமிழக மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக தங்கத்தில் முதலீடு செய்ய நினைக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு மக்கள் பார்வையின் வணக்கங்கள். இன்றைக்கி பிப்ரவரி 28, 2026. நம்ம வாழ்நாளில் பார்க்காத ஒரு அதிசயத்தை இப்போ தங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நேற்று வரை ஒரு விலை, இன்றைக்கி ஒரு விலைன்னு இல்லாமல் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் தங்க விலை ராக்கெட் வேகத்தில் சீறி பாயுது. நாம் ஏற்கனவே நம்ம சேனலில் பல முறை கணிச்சு சொல்லியிருந்தோம், தங்கம் விலை ஒரு காலத்தில் 2 லட்சம் வரை போகும்னு. இப்போது அதற்கான முதல் படிக்கட்டை தங்கம் தாண்டி இருக்கு. இன்றைய நிலவரம் என்ன? இன்றைக்கி நிலவரப்படி 1 கிராம் ஆபரண தங்கம் 15,200 தொட்டு வரலாற்று உச்சத்தை அடைஞ்சிருக்கு. இதன்படி பார்த்தா ஒரு சவரன் தங்கம் விலை 1,20,000 ரூபாயை தாண்டி போயிட்டுருக்கு. தங்கம் மட்டும் இல்லைங்க, வெள்ளியும் இப்போ சளைச்சது இல்லைன்னு சொல்லுது. 1 கிராம் வெள்ளி 310 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கடந்த 10 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு பிப்ரவரி மாதத்தில் மட்டும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை சுமார் 20% முதல் 25% வரை உயர்ந்திருக்கு. மக்கள் ஏன் இப்போ பதட்டத்தில் இருக்காங்க தெரியுமா? கல்யாணம் வச்சுருக்கிற குடும்பங்கள், நகை அடகு வச்சுருக்கிறவங்கன்னு எல்லோரும் இப்போ ஒரு விதமான பயத்தில் இருக்காங்க. நம்ம நகைக்கடன் தள்ளுபடி வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி நகை விலை ஏற ஏற அடகு வச்ச நகையை மீட்க முடியுமாங்கிற கவலை சாமானிய மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது. இந்த விலை உயர்வுங்கிறது ஏதோ ஒரு நாளில் நடக்கிற மாற்றம் இல்லை. இதுக்கு பின்னாடி இருக்கிற உலகளாவிய அரசியலையும் பொருளாதார சூழ்ச்சிகளையும் நாம் புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவில் தங்கம் விலை ஏன் இப்படி ஏறிட்டுருக்கு, இது உண்மையிலேயே 2 லட்சம் வரை போகுமா, அக்கு வேற ஆணி வேற, இந்த வீடியோவில் நாம் அலச போகிறோம். தங்கம் விலை உயர 5 மெகா காரணங்கள் என்னென்னு பார்த்துருவோம். உலக நாடுகளில் இப்போ நிலவுற போர் சூழல் தான் தங்கம் விலை ஏற முதல் முக்கிய காரணம். உக்ரைன் ரஷ்யா போர் மட்டும் இல்லாமல் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் இன்னும் குறையலை. யுத்தம்னு ஒன்று வந்தால் உலக சந்தையில் கரன்சி மதிப்பு சட்டுன்னு சரிஞ்சிடும். ஆனால் எக்காலத்துக்கும் அழியாத சொத்தான தங்கத்தோட மதிப்பு மட்டும் ஏறும். முதலீட்டாளர்கள் இப்போ ஷேர் மார்க்கெட்டை விட தங்கத்தை ஒரு சேஃப் ஹேவன், அதாவது பாதுகாப்பான புகலிடமாக பார்க்குறாங்க. காரணம் 2, மத்திய வங்கிகளின் மெகா கொள்முதல். தனிநபர் மட்டும் இல்லைங்க, உலக நாடுகளோட மத்திய வங்கிகளே இப்போ போட்டி போட்டுக்கிட்டு தங்கம் வாங்குறாங்க. குறிப்பாக இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் சீனாவின் மத்திய வங்கி தங்களோட கையிருப்பில் தங்கத்தை 75% வரை அதிகரிச்சிருக்காங்க. அமெரிக்கா டாலரோட ஆதிக்கம் குறைகிறதால நாடுகள் தங்களோட பொருளாதாரத்தை பலப்படுத்த தங்கத்தை அதிகமாக சேமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது தேவையை அதிகமாக்கி விலையை ஏற்றிடுச்சு. காரணம் 3, இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி. நம்ம நாட்டில் தங்கம் விலை ஏற இது ஒரு முக்கிய உள்நாட்டு காரணமாக இருக்குது. அமெரிக்கா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே வருது. நாம் சர்வதேச சந்தையில் டாலரை வச்சு தான் தங்கம் வாங்குகிறோம். ரூபாய் மதிப்பு குறையும் போது நாம் அதிக ரூபாய் கொடுத்து தங்கம் வாங்க வேண்டியிருக்கு. இது நேரடியாக சில்லறை விற்பனை விலையை ஏற்றிருக்கு. காரணம் 4, யுஎஸ் ஃபெடரல் வங்கி அறிவிப்பு. அமெரிக்காவோட ஃபெடரல் வங்கி வட்டி விகிதங்களை குறைக்க போகிறதா வர செய்திகள் தங்கத்துக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. வட்டி விகிதம் குறைந்தால் முதலீட்டாளர்கள் பேங்க் டெபாசிட்டில் இருந்து பணத்தை எடுத்து தங்கம் பக்கம் திரும்புவாங்க. இந்த எதிர்பார்ப்பு தான் இப்போ தங்கத்தை 1 கிராம் 15,200 வரை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. காரணம் 5, சுரங்க உற்பத்தி மற்றும் தட்டுப்பாடு. உலக அளவில் தங்கம் வெட்டி எடுக்கிறது இப்போ ரொம்ப செலவு பிடிச்ச வேலையாக மாறிடுச்சு. புதிய தங்க சுரங்கங்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. இருக்கிற சுரங்கங்களையும் ஆழமாக தோண்ட தோண்ட செலவு அதிகமாகுது. தட்டுப்பாடு அதிகமாகும் போது விலை ஏறுறது இயற்கை தானே, அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. வெள்ளி விலையின் அதிரடி மற்றும் முதலீடு வாய்ப்புகள். வெள்ளி 1 கிராம் 310 ரூபா. இது வெறும் தொடக்கமாக. தங்கம் விலை ஏறுறதை விட இப்போ வெள்ளி விலை ஏறுறது தான் பல பொருளாதார நிபுணர்களை வியக்க வைக்கிது. இன்றைக்கி நிலவரப்படி 1 கிராம் வெள்ளி 310 ரூபாயை தொற்றுருக்கு. அதாவது 1 கிலோ வெள்ளி 3,10,000க்கு மேலே விற்பனையாகுது. பிப்ரவரி மாதத்தில் மட்டும் வெள்ளி விலை சுமார் 20% வரை உயர்ந்திருக்கு. இது தங்கத்தை விட அதிகமான வளர்ச்சி விகிதம் ஆகும். வெள்ளி விலை உயர 3 ரகசிய காரணங்கள் இருக்குது. தொழில்துறை தேவை. வெள்ளிங்கிறது வெறும் நகை மட்டும் இல்லை. சூரிய சக்தி தகடுகள், மின்சார வாகனங்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் பொருட்களில் வெள்ளியோட பயன்பாடு 40% அதிகரிச்சிருக்கு. தட்டுப்பாடு. உலக அளவில் வெள்ளி உற்பத்தி பற்றாக்குறையாக இருக்குது. ஆனால் பசுமை ஆற்றல் திட்டங்களுக்கு வெள்ளி ரொம்ப அவசியமாக இருக்குது. தங்கத்தின் நிழல். பொதுவாக தங்கம் விலை ஏறும்போது அதை பின்தொடர்ந்து வெள்ளியும் ஏறும். இப்போது தங்கம் 15,200க்கு போனது வெள்ளியோட மதிப்பையும் ஏற வச்சிருக்கு. ஏழைகளின் தங்கம் இப்போது முதலீடு செய்யலாமா? வெள்ளியை ஏழைகளின் தங்கம்னு சொல்லுவாங்க. தங்கம் வாங்க முடியாதவங்க இப்போ வெள்ளி காசுகள் மற்றும் பிஸ்கட்டுகளில் அதிக முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. பெரிய முதலீட்டாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தங்கத்தை விட வெள்ளியில் தான் லாபம் அதிகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு சின்ன எச்சரிக்கை நண்பா, வெள்ளி விலை ஏறுறது வேகமாக இருந்தாலும் அது இறங்குற போது அதே வேகத்தில் இறங்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீண்ட கால முதலீடாக பார்க்குறது தான் புத்திசாலித்தனம்.
தங்கம் விலை 2 லட்சத்தை தொடுமா? நம்ம மக்கள் பார்வை சேனலில் ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், தங்கம் விலை ஒரு சவரன் 2 லட்சம் வரப்போகும். அப்போது பல பேர் இதை நம்பலை. ஆனால் இன்றைக்கி ஒரு கிராம் 15,200க்கு வந்திருக்கு. அந்த இலக்கை நோக்கி தங்கம் போய்கிட்டு இருக்கிறத காட்டுது. பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க? கோல்ட்மேன் சாக்ஸ் போன்ற பெரிய நிறுவனங்கள் 2026 இறுதிக்குள் தங்கம் ஒரு சவரன் 1.3 லட்சம் முதல் 1.5 லட்சம் வரை போக வாய்ப்புள்ளதாக கணிச்சிருக்காங்க. உலகளாவிய பணவீக்கம் மற்றும் அமெரிக்க டாலரோட ஆதிக்கம் குறைகிறது தான் இதுக்கு முக்கிய காரணம். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் தங்கம் விலை சுமார் 200% முதல் 300% வரை உயருது. மார்ச் 1 முதல் விலை குறையுமா? மார்ச் மாதம் தொடங்குறப்போ சில முதலீட்டாளர்கள் லாப நோக்கத்தை கொண்டு தங்கத்தை விற்பனை செய்ய வாய்ப்பு இருக்குது. இதனால் மார்ச் முதல் வாரத்தில் கிராம் ஒன்றுக்கு 100 முதல் 300 வரை சின்ன சரிவு வரலாம். ஆனால் இது தற்காலிகமானது தான். ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் வர சுபமுகூர்த்த நாட்களால் தட்டுப்பாடு அதிகமாகி விலை திரும்பவும் எகிர ஆரம்பிக்கும். அதனால் விலை குறையட்டும்னு ரொம்ப காலம் காத்திருக்காம சின்ன சரிவுகள் வரும்போதே வாங்குறது தான் புத்திசாலித்தனம். தங்கம் வாங்க சரியான நேரம் எது? சாமானிய மக்களுக்கான 3 கோல்டன் டிப்ஸை சொல்கிறேன். டிப்ஸ் 1, சிறு சேமிப்பு. ஒரே அடியாக 5 சவரன் 10 சவரன் வாங்காமல் இப்போ இருக்கிற விலையில் உயர்வை சமாளிக்க மாதம் 1 கிராம் அல்லது அரை கிராம்னு கோல்டு காயின் அல்லது டிஜிட் கோல்டு முறையில் சேமிக்க ஆரம்பிங்க. டிப்ஸ் 2, பழைய நகை பரிமாற்றம். வீட்டில் இருக்கிற பழைய தேய்மானமான நகையை இப்போ இருக்கிற இந்த உச்ச விலையில் கொடுத்து புதிய நகையாக மாற்றிக்கிறது ஒரு நல்ல ஐடியா. ஏன்னா இப்போ தங்கம் விலை உச்சத்தில் இருக்கிறதால உங்களுக்கு அதிக மதிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. டிப்ஸு 3, செய்கூலி சேதாரம். ஆபரணமாக வாங்கும்போது 10% முதல் 15% வரை செய்கூலி சேதாரம் போகும். முதலீட்டாக நினைப்பவங்க பிஸ்கட் அல்லது காயினில் வாங்குறது தான் புத்திசாலித்தனம். மார்ச் 2026 தங்கம் விலை குறையுமா? மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கத்திற்கு பிறகு சர்வதேச சந்தையில் முதலீட்டாளர்கள் லாபத்தை எடுக்க தொடங்கும் போது தங்கம் விலை கிராம் ஒன்றுக்கு 200 முதல் 400 வரை குறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த சரிவு ரொம்ப நாள் நீடிக்காது. ஏன்னா ஏப்ரல் மாதத்தில் சித்திரை திருவிழா மற்றும் சுபமுகூர்த்த நாட்கள் வரதால் தேவை திரும்பவும் அதிகமாகி விலை ராக்கெட் வேகத்தில் ஏறும். அதனால் மார்ச் முதல் வாரத்தில் வர சின்ன சரிவை தங்கம் வாங்க ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்குங்க. நண்பா, தங்கம்ங்கிறது வெறும் மஞ்சள் உலோகம் இல்லை. அது நம்ம கஷ்ட காலத்தில் கை கொடுக்குற ஒரு மிகப்பெரிய சொத்து. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கம் 2 லட்சத்தை தொடும்போது இன்றைக்கி நாம் செய்கிற இந்த சின்ன முதலீடு தான் நம்ம குழந்தையோட எதிர்காலத்தை காப்பாற்றும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஊரில் இன்றைக்கி தங்கம் விலை என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நாம் இந்த வீடியோவில் மக்கள்கிட்ட இருந்து வர அதிக கேள்வி பதில்களை பார்க்க போகிறோம். கேள்வி 1, இன்று பிப்ரவரி 28, 2026 1 கிராம் தங்கம் விலை என்ன? பதில், இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் விலை 15,200 தொட்டு வரலாற்று உச்சத்தை அடைந்துள்ளது. கேள்வி 2, வெள்ளி விலை இன்று எந்த நிலையில் உள்ளது? பதில், வெள்ளி 1 கிராம் 310 ரூபாய்க்கு மேல் விற்பனையாகிறது. கேள்வி 3, தங்கம் விலை திடீரென இவ்வளவு உயர என்ன முக்கிய காரணம்? பதில், உலகளாவிய போர் பதற்றம் மற்றும் சர்வதேச சந்தையில் நிலவும் பொருளாதார மாற்றங்களே இதற்கு முக்கிய காரணங்கள். கேள்வி 4, மத்திய வங்கிகள் தங்கம் வாங்குவது விலையை பாதிக்குமா? பதில், ஆம். இந்திய ரிசர்வ் வங்கி உட்பட உலக நாடுகள் தங்கம் வாங்குவதை 75% அதிகரித்துள்ளதால் தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை உயர்கிறது. கேள்வி 5, ரூபாய் மதிப்பு வீழ்ச்சிக்கும் தங்கத்திற்கும் என்ன சம்பந்தம்? பதில், டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு குறையும் போது இறக்குமதி செலவு அதிகரித்து உள்நாட்டு விலை உயர்கிறது. கேள்வி 6, தங்கம் ஒரு சவரன் 2 லட்சம் வரப்போகும் என்பது நிஜமா? பதில், ஆம். பணவீக்கம் மற்றும் தற்போதைய சூழலில் 2030க்குள் இது சாத்தியம் என தெரிகிறது. கேள்வி 7, 2026 இறுதிக்குள் தங்கம் என்ன விலையை எட்டும்? பதில், பெரிய நிறுவனங்களின் கணிப்புப்படி ஒரு சவரன் 2 லட்சம் வரை செல்ல வாய்ப்புள்ளது. கேள்வி 8, மார்ச் மாதத்தில் தங்கம் விலை குறைய வாய்ப்புள்ளதா? பதில், லாப நோக்கம் கொண்ட விற்பனை நடந்தால் சின்ன சின்ன தற்காலிக சரிவுகள் வரலாம். கேள்வி 9, நீண்டகால அடிப்படையில் தங்கம் லாபகரமானதா? பதில், நிச்சயமாக. தங்கம் எப்போதும் ஏறுமுகத்தில் இருக்கும் ஒரு பாதுகாப்பான முதலீடு. கேள்வி 10, வெள்ளியின் எதிர்கால விலை எப்படி இருக்கும்? பதில், தொழில்துறை பயன்பாடு அதிகரிப்பதால் தங்கத்தை விட வெள்ளி அதிக சதவீத லாபத்தை தர வாய்ப்புள்ளது. கேள்வி 11, இப்போது தங்கம் வாங்கலாமா அல்லது விலை குறைய காத்திருக்கலாமா? பதில், விலை குறையும் என்று காத்திருக்காமல் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவது புத்திசாலித்தனம். கேள்வி 12, டிஜிட்டல் கோல்டு பாதுகாப்பானதா? பதில், ஆபரண தங்கத்தை விட டிஜிட்டல் கோல்டு மற்றும் கோல்டு ETFகள் முதலீட்டிற்கு மிக சிறந்தவை. கேள்வி 13, நகையாக வாங்குவதில் உள்ள நஷ்டம் என்ன? பதில், செய்கூலி மற்றும் சேதாரம் 10%லிருந்து 15% வரை உங்கள்கிட்ட எடுப்பாங்க.
அதனால் மதிப்பு சற்று குறைய வாய்ப்புள்ளது. கேள்வி 14. பழைய தங்கத்தை மாற்ற இது சரியான நேரமா? பதில்: ஆம். விலை உச்சத்தில் இருக்கும்போது பழைய நகையை கொடுத்து புது நகை வாங்குவது லாபகரமானது. கேள்வி 15. தங்கத்தில் முதலீடு செய்ய குறைந்தபட்ச தொகை எவ்வளவு தேவை? பதில்: டிஜிட் கோல்டு மூலம் நீங்கள் 100 ரூபாய்க்கு கூட முதலீடு செய்ய தொடங்கலாம். கேள்வி 16. போர் பதட்டம் குறைந்தால் தங்கம் விலை குறையுமா? பதில்: ஓரளவு குறையலாம், ஆனால் பணவீக்கம் காரணமாக மீண்டும் உயரவே வாய்ப்புள்ளது. கேள்வி 17. வட்டி விகித குறைப்பு தங்கத்தை எப்படி பாதிக்கும்? பதில்: வட்டி குறைந்தால் முதலீட்டாளர்கள் தங்கம் பக்கம் திரும்புவார்கள். இதனால் விலை மேலும் உயரும். கேள்வி 18. வெள்ளி ஏன் ஏழைகளின் தங்கம் என அழைக்கப்படுகிறது? பதில்: குறைந்த விலையில் கிடைப்பதாலும் தங்கத்தைப் போலவே மதிப்பு பெற்றுள்ளதாலும் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. கேள்வி 19. தங்க சுரங்க உற்பத்தி ஏன் குறைந்துள்ளது? பதில்: வெட்டி எடுக்கும் செலவு அதிகரித்துள்ளதாலும் புதிய சுரங்கங்கள் குறைவாக இருப்பதாலும் உற்பத்தி குறைந்துள்ளது. கேள்வி 20. மக்கள் பார்வை சேனல் ஏன் தங்கம் பற்றி அதிகம் பேசுகிறது? பதில்: சாமானிய மக்களின் பொருளாதாரத்தை பாதுகாக்கும் துல்லியமான தகவல்களை கொடுப்பதே எமது நோக்கம்.